வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரோஹிணி கர்ப்பம் அப்படின்னு அந்த விஷயத்த ஒட்டு கேட்டுறாங்க நம்ம சந்திரகலா. அதோட பார்த்தோன்னா இதை நம்ம அக்கா கிட்ட சொல்லி ஒரு வெகுளத்தை வீட்டில் உண்டு பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஓட்டமாட்டு ஓடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன சந்திரா எதுக்காக இப்படி வேர்த்து விறுவிறுக்க ஓடி வாரா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற நேரம், அக்கா உன் பொண்ணு கர்ப்பம் அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போட வைக்கிறாங்க. இந்த பாரு, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருது, இந்த ரோஹிணிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை பிறக்க நேரத்தில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் ரோஹிணி உன்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கா. நீ ஏன்னா அந்த வயிற்றில் இருக்க பிள்ளைய அழிச்சிருவேன். நீ இப்போ நான் கேட்டுட்டு வந்தேக்கா, ஹாஸ்பிட்டலில் ரேவதி நம்ம ரோஹிணியை கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே தான் பேசிக்கிட்டாங்க வயிற்றில் இருக்க பிள்ளைய பற்றி அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சந்திரா சொல்ல, ரோஹிணி கர்ப்பமாட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சந்திரகலா கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி. ஆமாக்கா, இதை மறைச்சிருக்கா, ரேவதி சேர்ந்து தான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்க. உண்மையாட்டே நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம சாமுண்டேஸ்வரி வாடி அப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நம்ம சந்திராவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரோஹிணிக்கு வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி ரெடி பண்ணுறாங்க. அம்மா என்னை விட்டுருமா, என் வயிற்றில் இருக்க உசுறு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கணுமா, என்னை விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சுறாங்க நம்ம ரோஹிணி சாமுண்டேஸ்வரிட்ட. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம், ஹோட்டலில் நம்ம மயில் வேலை செய்துட்டு இருக்கிற பார்த்து நம்ம ராஜா கண்ணீர் விடுறாங்க. என்னன்னே, நீங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்க, நமக்கு இருக்க அதிகாரம், பணபலம், செல்வாக்குக்கு நீங்கள் எப்படியோ இருக்கலாமே, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டோன்னா, என்னை மன்னிச்சிரு சகல, நானாட்டு ஒரு பைசாய்க்கு நான் உழைக்கல, இது வரைக்கும் அடுத்தவங்க உழைப்பிலே வாழ்ந்துட்டேன், இந்த சின்னத்தை சுட்டி காட்டுனது வர நல்லது தான், எனக்குன்னு ஒரு உணர்வு அந்த உணர்வை ஏற்படுத்தினாங்களா சின்னத்தை, அது போதும், எனக்கு இப்போ உழைச்சி வாழணும்னு புத்தி வந்துட்டு, நான் இனி எங்கள் பாட்டுக்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, நான் ஏகப்பட்ட படம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் இந்த வேலையை பார்க்காதுங்க அப்படின்னு சொல்ல நேரம், உனட்டையும் சரி அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம அத்தைக்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி முன்னேறணும்னு நான் விரும்பலை, அதையும் சின்னத்தை சுட்டி காட்டுவாங்க. நீங்கள் என்ன சொந்த தம்பியாட்டு பார்க்குறேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களானே, அப்படி இருக்க நேரம் இந்த வேலையை நீங்கள் பார்க்கத நான் விரும்பலை ஒரு தம்பியாட்டு அப்படின்னு சொல்ல நேரம், பரவாயில்லை, நீ உனக்கு நல்ல மனசு சகல, வேற யாருக்கும் வராது, எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்னோட காசில் நான் என் பிள்ளையில வளர்க்கணும். இப்போ ரோஹிணி கர்ப்பமாக வேற இருக்கா, அவளுக்கு என்னோட காசில் நான் ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக தான் உழைக்கிறேன், இதை விட்டுருங்க, என் பாட்டுக்கு நான் உழைச்சி நான் முன்னுக்கு வரட்டும், இதை என் ரோஹிணியும் இதை தான் விரும்புவா, நான் இத்தனை காலம் இது தெரியாமல் நான் மடமுட்டாளாக இருந்துட்டேன், இனிமேல் உழைக்க காசு தான் என் உடம்புல ஒட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குறிக்கோளோட நம்ம மயில் பேசுகிறாங்க. என்னங்க இப்படி இவர் பண்ணுறாரே அப்படின்னு நம்ம கார்த்திக்கு கவலை, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க வேண்டிய நாள், என்னை கூட்டிகிட்டு போவியா ரேவதி அப்படின்னு சொல்லணும். என்னக்கா சொல்கிற, நான் வாரேன், நான் எப்போவுமே உன் பக்கம்தான்க்கா, யார் இந்த குடும்பத்தில் எது சொன்னாலும் நான் உன் பக்கம்தான், நீ என் பக்கம்தான், நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி ரோஹிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்களே அப்படின்னு நம்ம சந்திரகலாவின் வேவு பார்க்க திட்டம் தொடங்கிடுச்சின்னு சொல்லலாம். எதுக்காக இந்த ரெண்டு பேரும் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தான் மறைஞ்சி இருந்து நம்ம ரேவதியும் ரோஹிணியும் பேசுகிறத ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சின்னத்தை சந்திரகலா. அவங்க அப்படியே மறைஞ்சி நின்று ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான், இந்த பாருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது நல்லதுக்கு தான், கண்டிப்பாக அம்மாவுக்கு புத்தி வரும் இதில், அதனால் நீ கவலைப்படாத, மாமா எந்த விஷயத்தையும் நன்மையை தான் செய்வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இந்த பாரு, உன் வயிற்றில் இருக்க பிள்ளை நல்லபடியாக இருக்கணும்க்கா, இப்போ டாக்டர்கிட்ட போய் காட்டணும், நீ எந்த கவலையும் படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி உங்கள் வயிற்றில் பிள்ளையா இருக்கு ரோஹிணி, நான் இத்தனை வாட்டி இந்த சந்தேகம் பட்டிருப்பேன், அப்போ எல்லாம் எனக்கு தெரியல,
இல்லையில நான் வந்து அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ண வர பார்த்தேன். அப்பவும் இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறீங்களா? அந்த ஜோசியக்காரன் வேற சொல்லி விட்டானே, உனக்கு இந்த வீட்டுல வந்து பிள்ளை பிறக்க நேரம் கண்டிப்பா பிரிஞ்சு கிடக்குந்த அந்த 2 குடும்பமும், அதான் ராஜசேதுபதியோட குடும்பமும் என் அக்காக்காரி குடும்பமும் ஒட்டிக்கிடும்னு சொன்னாரு. அது மட்டும் நடக்கக்கூடாது. உன் வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கணும். அது பிறக்கவே கூடாதடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த விஷயத்த நம்ம அக்கா காதுக்கு இப்பவே போட்டாகணும் அப்படின்னு வந்து அறக்க பறக்க ஓடி வராங்க நம்ம சந்திரகலா. ஓடி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட, அக்கா ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா விஷயம் சொல்லு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், இந்த பாரு நீ ரோஹிணியை என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்த. நீ கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டான்னு நினைச்சா. ஆனா எவ்வளோ பெரிய விஷயத்த அவ மறைச்சிட்டு இருந்திருக்கா தெரியுமா? என்ன விஷயம் மறைச்சா சொல்லு சந்திரா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், அவளுக்கு இப்போ கன்சீவா இருக்கா. அவ கூடிய சீக்கிரம் பிள்ளைய பெற்றுக்க போறா. என் பொண்ணு கன்சீவா இருக்குது எனக்கே தெரியாம இருந்தா. இது என்ன வந்து வித்தியாசமாலாம் இருக்கு. அப்படி இருக்காது. என் பிள்ளைங்களை சந்தேகப்படாத நீ விட்டுரு. அவ வந்து அப்படி ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தா அந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் சொல்லியிருப்பா. அக்கா மடச்சாம்பிராணி அக்கா, உனக்கு புரியலையா? அந்த ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, 2 குடும்பமும் ஒன்று சேருது இந்த பிள்ளை பிறக்கிறதுனால தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார்ல. அதான் இந்த பிள்ளை வந்து வயிற்றுல இருக்கிறது தெரிஞ்சா நீ வந்து அழிச்சிருவியோன்னு உன் பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் உனக்கு சொல்லாம கொள்ளாம வந்து மறைச்சிருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரேவதி வந்து ரோஹிணியை கூட்டிட்டு போயிருக்கா. அங்கதான் நான் வந்து பார்த்தேன். செக்கப்புக்கு போன இடத்துல கையங்களவுமா பிடிச்சது மாதிரி வந்து ஒட்டு கேட்டுட்டேன். அப்பனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, வேணா நீ இப்போ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம சந்திராவையும் சாமுண்டேஸ்வரியும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வேற யார் இந்த சந்திரா நம்மளை ஃபாலோ பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டிட்டு நம்ம ரோஹிணி வந்து அப்படியே சாமுண்டேஸ்வரி காலில் விழுறாங்க. அம்மா என்னை விட்டுருங்க, என் பிள்ளைய விட்டுருங்க, நாங்கள் ஏதாவது பொழைச்சி நாங்கள் வாழ்ந்துக்கிடுவோம்மா, உங்கள் துணையது கூட இல்லை. ஆனால் என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நீங்கள் ஆபத்து உண்டாக்கிடக்கூடாது. அதுக்கு தாம்மா பயப்படுறேன். அதனால தாம்மா நீ பெத்த பொண்ணாக இருந்தாலும் நான் வாங்கிட்டேன், நான் கன்சீவ் அப்படின்னு வந்து சொல்லதுக்கு நான் பயப்பட்டு தாம்மா மறைச்சேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லுனாரு. என்னடி நினச்சிக்கிட்ட, 2 குடும்பமும் ஒன்று சேரக்கூடாதுன்னு இருந்தா ஜோசியர் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு இடியா குத்துது. அப்படி ஒரு புள்ள உனக்கு தேவையில்லடி, வாடி கலைப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுக்க நேரம், அம்மா நான் உனக்கு புள்ளையே இல்லைம்மா, என் பிள்ளையே அழிக்கணும்னு நினச்சேனா, நான் உனக்கு புள்ளையே இல்லை, நாங்கள் ஏதாச்சும் பண்ணி நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம், எங்களை விட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிதறாங்க. ஒரு கட்டத்தில் என்னோட துர்கா என்னை விட்டு போனா, இப்போ என்னோட பொண்ணு ரோஹிணியும் என்னை விட்டு போறா, கூடிய சீக்கிரம் ரேவதியும் போயிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் நம்மளை விட்டு ஒவ்வொன்றா போனால் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணடா கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க நம்ம